ராதிகா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமா வேண்டாமா? இல்லக்கா. பேசாத. கிளம்பும் போது நான் சொன்னதெல்லாம் மறந்து போச்சா? அமைதியா இருன்னு சொன்னது நமக்காக தான், உனக்காக தான் அனிதா, உங்களுக்காக தான். இப்ப என்ன என்னதான்க்கா பண்ண சொல்ற? அவங்க அளவுக்கு மீறி போறாங்க, அது தப்பு இல்லையா? சரியா தப்பான்னு பாக்குற நேரம் இது இல்லன்னு தான் சொல்றேன். அக்கா இதை இப்படியே விட்டுட்டா இன்னும் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ? கல்யாணத்தையே நடத்த விடாம பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றதுங்கறத மட்டும்தான் நாம யோசிச்சு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க எங்கேயும் வெளிநாட்டுல இருக்க போறாங்க. உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ராதிகா. இந்த ரூம்குள்ளேயே இருக்க எனக்கு எரிச்சலா இருக்குக்கா. நான் கொஞ்ச நேரம் இந்த பக்கம் சுத்தி பாக்குறேனே. சரி, எது செஞ்சாலும் கவனமா இரு. ரஜினி, இந்தாம்மா காஃபி. தேங்க்ஸ்மா. உட்காருமா. அம்மா எங்க போற? இருமா, என் மருமகளுக்கு காஃபி குடுத்துட்டு வந்துடுறேன். அக்கா, என் கப்பல தான் குடிப்பேன்னு கத்துவா. இப்ப என்ன பண்ணுவாளா? குடிச்சுதானே ஆகணும். சும்மா இருடி, வீட்டுல இனிமே கத்துட்டும், பாத்துக்கிறேன். வாயை மூடு, யாராவது பார்க்க போறாங்க. ஆமா, பொண்ணுக்கு டீ காஃபி எல்லாம் போட தெரியுமா? சமைப்பாலா இல்ல சாப்பிடுறதுக்கு மட்டும்தான் தெரியுமா? ராதிகாக்கு எல்லா சமையல் வேலையும் தெரியும். என்னம்மா திருப்பி கொண்டு வந்துட்ட? அவளுக்கு வேண்டாமா. ஏன்? ஒரு டம்ளர் டீ குடிச்சா என்ன ஆயிருவாலாமா? நீங்க எவ்வளவு ஆசையா கொண்டு போனீங்க. குடுங்க, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். நிஷா, அவளுக்கு குடிக்கணும் போல இல்ல போல இருக்கு, அதான் வேண்டான்னு சொல்லிட்டா. விடேம்மா. அம்மா உட்காருங்க. நீ உட்காருமா. இல்லம்மா உட்காருங்க. என்னம்மா ரஜினி, கல்யாண வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பத்திரிக்கை எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கோமா. கல்யாண வேலைனா பத்திரிக்கை கொடுக்கறது மட்டும் இல்ல. மா தெரியுமா, எங்க வீட்லயும் இந்த மாதிரி விசேஷம் எல்லாம் நடந்திருக்குது. இங்க கொஞ்சம் அமைதி. சும்மா ரெடி. நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். வந்ததுல இருந்து என்னமோ இவங்களுக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி, நமக்கு எதுவுமே தெரியாத மாதிரில பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் தெரிஞ்சவங்க ஏன் பொண்ணை கூட்டிட்டு வந்தீங்க? நிஷா, அந்த பேச்சை விடு. நாம கூப்பிட்டதாலதான் அவங்க எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. வேற ஏதாவது பேசுவோமே. கேட்டதுக்கே இன்னும் அவங்க ஒழுங்கா பதில் சொல்லலையே. சொல்ல ஆரம்பிக்கும் போதே நீங்க தான் நடுவுல நிறுத்திட்டீங்களே. பத்திரிக்கை கொடுக்கறதும் கல்யாண வேலை தான், உங்களுக்கு தெரியுமா அது? அது இல்லங்க, கல்யாண வேலைன்னா துணி வாங்குறது, நகை வாங்குறது, ஏகப்பட்ட விஷயம் இருக்கு இல்லையா? அத பத்தி கேக்குறா. ஏமா, அத நேரடியா கேட்க வேண்டியதுதானமா? இப்ப என்ன, நேரடியா தானே கேட்கணும். உங்க பொண்ணுக்கு என்ன சீர் செய்ய போறீங்க? என்ன, இதுவும் புரியலையா? இன்னும் நேரடியா கேட்கணுமா? இல்லங்க, நீங்க இருங்க. ஏய், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் நேரடியாவே கேக்குறேன். பொண்ணுக்கு எத்தனை பவுன் போடுவீங்க?
இத பாரு நிஷா, அவங்களால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணா போதும்னு சொல்லிட்டேன். அத அவங்க பண்ணுவாங்க. என்னம்மா இப்படி சொல்றீங்க? என் கல்யாணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? 80 பவுன் நகை போட்டு அரவிந்த் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். ஆனா ஒண்ணு கூட நீங்க சரியா பேசல. சரி, நீங்க பேசலனா என்ன, நான் பேசுறேன். இப்ப எல்லாத்தையும் பேசி ஒரு முடிவு பண்ணிரலாம். சொல்லுங்க, பொண்ணுக்கு எத்தனை பவுன் நகை போட போறீங்க? இப்படி சிக்கல் வரணும்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப பேசு ரஜினி. பேச முடியாதுல்ல? நீ இப்படி அமைதியா பேச கூட முடியாம நிக்கிறத இனிமேல அடிக்கடி பார்க்க முடியும் போல இருக்கே. கல்யாணம்னு வந்தா இதெல்லாம் கேக்குறது சகஜம் தானே? இதுக்கே நீங்க எல்லாரும் இவ்ளோ ஷாக் ரியாக்ஷன் கொடுக்கறீங்க? இல்ல, நிச்சயத்தப்பவே அம்மா எல்லாம் பேசிட்டாங்க. அதான் இப்ப நீங்க கேட்டது எங்களுக்கு புரியல. யார் பேசுனாங்க? உங்க அம்மாவா எங்க அம்மாவா? நான் தாண்டி பேசினேன். என்னம்மா பேசுன? எத்தனை பவுன் போடுவாங்க அதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஏங்க, உங்களுக்குள்ள முதல்ல தெளிவா பேசிட்டு அதுக்கப்புறம் எங்களை வர சொல்லி இருக்க வேண்டியதுதானே? வாசல்ல வந்து இறங்குனதுல இருந்து பிரச்சனை பண்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது சரி, கல்யாணத்துக்கு என்ன செய்ய போறீங்கன்னு கேக்குறது உங்களுக்கு பிரச்சனையா? என்னம்மா இப்படி பேசுறாங்க? நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நீ இவங்க கிட்ட என்ன டம்ஸ் பேசிருக்க சொல்லு. அதான் சொன்னேனேமா, அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சா போதும்னு. இதெல்லாம் ஒரு பேச்சாமா? என்ன முடியுமோ அதை செய்யுங்கன்னு சொல்றதுக்கு நம்ம என்ன குறைஞ்சு போயிட்டோம்? என் தம்பி என்ன குறைஞ்சு போயிட்டான்? நம்ம தகுதிக்கு இவங்களால செய்ய முடியாதுன்னா எதுக்கு நம்ம வீட்டுல சம்பந்தம் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க? அவங்கள சொல்லி என்ன பண்ண? உன்ன சொல்லணும். ஒரு கல்யாணம் பேசுற மாதிரியா பேசி வச்சிருக்க? இப்படி ஒண்ணு இல்லாத வீட்டுல பொண்ணை கட்டணும்னு அவனுக்கு என்ன தலையெழுத்து? இருக்கப்பட்ட இடத்துல சம்பந்தம் கிடைச்சா அவங்க விட மாட்டாங்க. நாம தான் உஷாரா இருந்திருக்கணும். அம்மாவையும் அரவிந்தையும் நல்லா ஏமாத்திட்டாங்க. சும்மா நிறுத்துமா. எங்களை பார்த்தா என்ன உனக்கு ஒண்ணு இல்லாதவங்க மாதிரி தெரியுதா? ஐயோ, என்னங்க? சும்மா இரு. நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறது? வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த பாருங்க சம்பந்தியம்மா, உங்க முகத்துக்காக தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்லன்னா நடக்கிறதே வேற பாத்துக்குங்க. இப்படிதான் மிரட்டி கல்யாணத்துக்கே ஒத்துக்க வச்சீங்களா? இதுக்கெல்லாம் பயப்படுறதுக்கு வேற ஆள பாருங்க. அவ்வளவு ரோஷம் இருந்தா அத சீர் செய்யறதுல காட்டணும். எங்களால இவ்வளவுதான் முடியும்னு கட்டின புடவையோட ஒத்த செயினோட அனுப்பி வச்சீங்கன்னா எங்க மானம்ல போகும்? ஸ்டாப் இட்! ராதிகா, உன்னை அங்கதானே இருக்க சொன்ன. நீ எதுக்கு இங்க வந்த? போ உள்ள. நீ சும்மா இருக்கா? நானும் அங்க இருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். ரொம்ப ஓவரா தான் பேசுறாங்க. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. என்ன பெரிய ஸ்டேட்டஸ்? ராதிகா ப்ளீஸ். குடும்பம் பெருமைன்னு பேசிக்கிட்டே போறீங்க. எல்லாருக்கும் அவங்க அவங்க குடும்பம் பெருசுதான். அவங்க அவங்களுக்கு ஒரு பெருமை மரியாதைலாம் இருக்கதான் செய்யுது. ராதிகா, கொஞ்சம் பேசாம அமைதியா இரு.
பாத்தியாடா எப்படி பேசுறான்னு? அவரு பேச வேண்டியதுதான் நான் பேசுறேன். உங்களுக்கு உங்க தம்பி பெருசுனா எங்களுக்கு எங்க அக்கா பெருசுதான். அவ ஒண்ணும் அப்படி கட்டின புடவையோட அனுப்பி வைக்கிற ஆள் கிடையாது. ராதிகா, பெரியவங்க பேசும்போது நீ எதுக்கு தேவையில்லாம பேசுற? கொஞ்சம் அமைதியா இரு. பெரியவங்கள எங்க இவங்க பேச விட்டாங்க? அவங்களே பேசிட்டு போறாங்க. அத்தைக்காகவும் அரவிந்துக்காகவும் மட்டும்தான் இவ்ளோ நேரம் நான் பொறுமையா போனேன். நம்மள பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. வார்த்தைக்கு வார்த்தை சண்டை போடுறதுல பெருமையை காட்டினா போதாது. கேட்ட கேள்விக்கு பொட்டுல அடிச்ச மாதிரி பதில் சொல்லணும். நிஷா, நமக்கு என்ன குறை? இங்க இருக்கிறது போதாதா? இப்ப அவ கொண்டு வந்ததா இங்க நிறைய போதா? நல்ல குடும்பம், நல்ல பொண்ணுன்னு தானே பேசி முடிச்சிருக்கோம். இப்படி பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்கா. இவளா நாளைக்கு உங்களை பாத்துக்க போறா? என்ன பத்தி அவங்களுக்கு தெரியும். நீங்க ஒண்ணும் கவலைப்பட தேவையில்ல. அம்மா, இவ ஒத்த செயினோட வந்தா உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நான் 4 பேருக்கு பதில் சொல்லணும். ஏன் புகுந்த வீட்டுக்காரவங்களே கேட்பாங்க, என்ன இப்படி ஒண்ணும் இல்லாத வீட்டுல பொண்ணு எடுத்திருக்கீங்களேன்னு. நான் தலை குனிஞ்சு நிக்க முடியாது. ஏய், இந்த பாருமா, நீயும் வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா பேசுமா. அப்படி ஒத்த செயினோட யாராவது அனுப்புவாங்களா? உங்க தம்பி உங்களுக்கு 80 பவுன் போட்ட மாதிரி இல்லனாலும் அவளால என்ன முடியுமோ அத ரஜினி கண்டிப்பா நல்லபடியா போட்டு அனுப்புவாமா. சரிங்க, 80 பவுன் வேணாங்க. இத்தனை பவுன போடுவான்னு ஏன் பட்டுன்னு சொல்ல மாட்டீங்க? அதையும் நானே கேட்கணுமா? இப்ப கேக்குறேங்க, அட்லீஸ்ட் ஒரு 50 பவுன் போடுவீங்களா? நீங்க கேக்குறதுனால நானும் பளிச்சுன்னு சொல்றேன். என்ன ஒரு 15 பவுன் தான் போட முடியும். 15 பவுனா? இதுக்குதான் இவ்ளோ பேச்சு பேசுனீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்? சபையில வந்து நிக்கும் போது நீங்க தலை குனியாத மாதிரி எங்க அக்கா நகை போட்டு அனுப்புவா. அது போதாதா உங்களுக்கு? என்ன நகை போடுவீங்க? பவுன் விக்கிற விலை தெரியுமா? 15 பவுனுக்குள்ள எவ்வளவு நகை போட முடியும் தெரியுமா உங்களுக்கு? 15 பவுனுன்னு என் சித்தி தான் சொன்னாங்க. என் அக்கா ஒன்னும் சொல்லல. இப்போ நான் சொல்றேன், என் அக்கா எனக்கு 40-50 பவுன் போட்டு அனுப்புவா. பொண்ணு ரோஷக்காரிதான். என்ன வாய் கொஞ்சம் ஓவரா இருக்கு. எப்படியும் நமக்கு வர வேண்டியது வந்துட்டா போதும். ராதிகா, என்னம்மா நீ? எதுக்குமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அவளால என்ன முடியுமோ அதை போட்டு அனுப்பட்டும். நீ கொஞ்சம் பேசாம இரு. நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு நீங்க பேசுறது. இவங்களால இவ்வளவுதான் முடியும், நீ எதுவும் கேட்காதன்னு உங்க பொண்ணுக்கெல்லாம் முதல்ல நீங்க சொல்லி புரிய வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு அவங்கள ஃபுல்லா பேச வச்சுட்டு இப்ப இவங்களால இவ்வளவுதான் முடியும்னு சொன்னா என்னமா அர்த்தம் இது? ஐயோ, நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகுற மாதிரி அழு. அந்த மாதிரி தானே உங்க கதை. என்னங்க நீங்க? யாரும் எந்த சலுகையும் தர வேண்டாம் சித்தப்பா. இவங்க கேட்ட மாதிரி, நான் சொன்ன மாதிரி அக்கா எனக்கு நகை போட்டு அனுப்புவா. வார்த்தை மாறாம இருந்தா சரிதான். ஐயோ, இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லையே. ஏமா ராதிகா, அவதான் படபடன்னு பேசுறானா, நீயாவது வார்த்தையை கொஞ்சம் பொறுமையா விடலாம்ல. நான் என்ன பண்ண போறேனே தெரியல. நீங்க கிளம்புறதுக்குள்ள இந்த சூழ்நிலையை கொஞ்சம் சரி பண்ண முடியுமான்னு பாக்குறேன். என்ன ராதிகா இப்படி பண்ணிட்ட? நீ பாட்டு 40-50 பவுன்னு சொல்லிட்ட. எப்படி அவ்வளவு நகை போட முடியும்? ரஜினி பாவம் ராதிகா. என்னக்கா நீ அதுக்காக 15 பவுன் போட்டு வந்து காலம் பூரா கேவலப்பட சொல்றியா? அதெல்லாம் அக்கா பாத்துப்பா.
அரவிந்த் அவ்வளவு சொன்னான். அவன் சொன்னதையும் கேட்காம நான் சொன்னதையும் கேட்காம இந்த ராதிகா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டாளே. ரஜினி, நான் தான் ரஜினி. நீ எவ்வளோ டென்ஷனாக இருப்பேன்னு தெரியும், அதனால தான் வந்தேன். அதெல்லாம் இல்ல. ராதிகா பேசுனதை நினச்சி தான் டென்ஷனாக இருக்க? எங்கள் அக்கா இப்படி செய்வேன்னு எனக்கு தெரியும். நீ என்ன பண்ண போறேன்னு தான் எனக்கு டென்ஷனாக இருக்கு. ப்ராப்ளம்ஸ், கன்ஃபியூஷன்ஸ் இதெல்லாம் என் லைஃப்ல இல்லைனா தான் ஆச்சரியப்படணும். அதெல்லாம் இல்லாமல் உன்னை பார்த்துக்கணும்னு தான் ரஜினி ஆசைப்படுறேன். கல்யாண வேலையில நிறைய இருக்கு அரவிந்த். சும்மா நடக்காததை பத்தியே பேசி டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, ஆஸ் யூஷுவல் உன் விருப்பம். சொல்லு, இப்போ என்ன பண்ண போற? ராதிகா இப்படி பேசுவான்னு நானும் எதிர்பார்க்கல. நானும் எதிர்பார்க்கல. அவ ரூம்ல தான் இருக்கான்னு நினைச்சேன். சித்தி, உங்க அம்மா, ஏன் மாமா கூட உங்க அக்காவை சமாதானம் பண்ண ட்ரை பண்ணாரு. இருந்தாலும் நான் ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா இருந்தேன். இவ வந்து பேசி பிரச்சனையை பெருசாக்கிட்டான். நடந்த விஷயத்தால எல்லாரை விட உனக்கு தான் ப்ரெஷர் ஜாஸ்தி. இப்போ பணத்துக்கு என்ன பண்ண போற? 15 பவுனுமே நீ கஷ்டப்பட்டு தான் ரெடி பண்ணணும்னு எனக்கு தெரியும். இவன் என்னடான்னா 40 பவுன் கேட்டிருக்கா. என்ன பண்ண போற? ரஜினி, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நகை வாங்க எவ்வளவு பணம் வேணுமோ அதை மொத்தமா நானே தந்துடுறேன். என்ன வேணான்னு சொல்ல போற அதானே? ப்ளீஸ் ரஜினி, ஒரு ஃப்ரெண்டாவாச்சும் என் ஹெல்ப்பை நீ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டியா? இல்ல அரவிந்த், வேண்டாம். இது சரியா வராது. இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். வாட்? பட்ட கஷ்டம் வீணா போயிடுமா? அப்படின்னா நீயும் ராதிகாவும் சந்தோஷமா இருக்கணும் தான் நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன். இப்போ உன்கிட்ட பணத்தை வாங்கிட்டா எல்லாமே வீணா போயிடும். இந்த பார், சத்தியமா எனக்கு புரியல. உங்க அக்கா இப்பவே என் ஃபேமிலிய பத்தி இவ்ளோ மோசமா பேசுறாங்க. நீ பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணி தான் நாங்க நகை வாங்கணும்னு பின்னாடி எப்பவாவது தெரிஞ்சா கூட அது ரொம்ப கஷ்டமா போயிடும் அரவிந்த். உங்க அக்கா ராதிகா கிட்ட சொல்லி காட்டுவாங்க. உனக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியும். அப்புறம் என்ன நடக்கும்னு நீயே யோசிச்சு பாரு. இது என்னோட பிரச்சனை. நான் எப்படியாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்குவேன். என் கஷ்டத்துல துணையா இருக்கணும்னு நினைச்சேன்ல, உன் நல்ல மனசுக்கு நன்றி. ஏமா இப்படி பண்ணிட்ட? எனக்கு மனசு ஆறவே மாட்டேங்குது. இத பாரு நிஷா, காசு பணம் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் நல்ல குணமான மனுஷங்கடி. அதான் பார்த்தனே உன் மருமக குணத்தை, வாய்க்கு வாய் பேசுறத. நம்ம அரவிந்த் வாய திறந்தானா பாத்தியா? அவ முந்தானைய புடிச்சுக்கிட்டு பின்னாடியே போக போறான். அப்ப தெரியும் நான் எதுக்கு இப்படி மல்லு கட்டிட்டு இருந்தேன்னு உனக்கு. நீ பேசுன, அதனால அவளும் திருப்பி பேசுனா. நானும் அவ கூட பழகிருக்கேன் நிஷா. நம்ம என்ன குடுக்குறோமோ அதுதான் திருப்பி கிடைக்கும். குடுங்க குடுங்க, நீயும் புள்ளையும் சேர்ந்து இந்த மொத்த வீட்டையும் தூக்கி அவளுக்கு கொடுத்துட்டு சேவகம் பண்ணுங்க. யாரு வேணான்னு சொன்னா? அதான் நடக்க போகுது பாரு. எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? போதும், இதோட நிறுத்து. இத பாரு, நான் அவங்கள சாப்பிட கூப்பிட்டிருக்கேன். அவங்க முன்னாடி மரியாதை இல்லாம நடந்துக்காத. அதோட இல்லாம அப்பா உடம்பு முடியாம மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்காரு. நீ சத்தம் போட்டு அவரை எழுப்பி விட்டு அவரையும் டென்ஷன் பண்ணிடாத. அப்பான்னு சொன்னதும் தான் ஞாபகம் வருது. கல்யாண பத்திரிக்கையில ஏன் பொண்ணோட அப்பா பேரை போடவே இல்ல? அது வாங்க வாங்க, எங்க சொல்லிட்டு வந்தோமே காணோமேன்னு பார்த்தேன். வாங்க உட்காருங்க. வாங்க. ஆமா, நீங்க பொண்ணோட அத்தை தானே? இவ்ளோ நேரம் எங்க போயிருந்தீங்க? அது வீட்ல இருந்து பையன் போன் பண்ணிருந்தான். அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல, அதான் கஷாயம் வச்சு கொடுக்கணும்னு கேட்டான். எப்படி செய்யறதுன்னு அவனுக்கு போன்ல சொல்லி கொடுத்துட்டு வரேன். நான் கூட இப்பதான் பொண்ணோட அப்பா பேரு பத்திரிக்கையில இல்லையேன்னு கேட்டுட்டு இருந்தேன்.
அடேங்கப்பா, அசராம அடுத்தடுத்த வெடிய வெடிச்சுக்கிட்டே இருக்குது இந்த பொண்ணு. கில்லாடிதான். ஏன் எதை கேட்டாலும் ஷாக் ஆகுறீங்க? அப்பாவை பத்தி தானே கேட்டேன். அவர் எப்ப இறந்தாரு? இறந்துட்டாருன்னா பத்திரிக்கையில லேட்டுன்னு போட்டிருக்கலாம்ல. லேட்டா? அவர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சாதானே அப்படி போட முடியும். அவர் இருக்காரா இல்லையான்னு தெரியலனா பேரை போடாம தானே விட முடியும். என்னது, இருக்காரா இல்லையான்னு தெரியாதா? இது என்ன புதுசா இருக்கே. இவங்க அப்பா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே குடும்பத்தை அம்போன்னு விட்டுட்டு எங்கேயோ ஓடி போயிட்டாரு.